முல்லா நசுருதீன் ஒரு நாள் சோகமாக உட்கார்ந்திருந்தார். முல்லாவை பார்க்க வந்த நெருங்கிய நண்பன் ஏன் சோகமாக இருக்கிறாய் என்று கேட்க முல்லா அழ ஆரம்பித்து விட்டார். என் மாமா தன் பெயரில் இருந்த சொத்துக்களை என் பெயருக்கு எழுதி வைத்துவிட்டு போன மாசம் இறந்து விட்டார், அதை நினைத்தேன் அழுகிறேன் என்றார் முல்லா. உன் மாமாவை எனக்கு தெரியும், அவருக்கு 80 வயதாயிற்றே, மரணம் இயற்கையானது தானே, அதற்கு என்ன இத்தனை பெரிய சோகம்? உண்மையில் பார்த்தால் அவரது திரண்ட சொத்துக்களை கிடைத்ததற்காக நீ சந்தோஷமாகத்தான் இருக்க வேண்டும் என்று முல்லாவுக்கு நண்பன் ஆறுதல் சொல்ல முயன்றான். முல்லாவோ, என் சோகம் உனக்கு தெரியாதுடா, போன வாரம் தான் என் சித்தப்பா என் பெயரில் 1 லட்சம் ரூபாய் சொத்துக்களை எழுதி வைத்துவிட்டு செத்து போனார் என்று சொல்லிவிட்டு மீண்டும் பெரியதாக சத்தம் போட்டு அழத் தொடங்கினார். நண்பனுக்கு குழப்பம். உன் சித்தப்பாவை எனக்கு தெரியுமே, அவருக்கு 85 வயது. பணம் வந்ததை நினைத்து சந்தோஷப்படாமல் முட்டாளை போல இப்படி அழுகிறாயே என்று நண்பன் எரிச்சலுடன் கேட்டான். என் சோகம் இன்னும் அதிகம். எனது 100 வயது தாத்தா 2 லட்சம் ரூபாய் மேலே என் பெயரில் சொத்துக்களை எழுதி வைத்துவிட்டு நேற்று இறந்து விட்டார் என்றான் முல்லா. வெறுத்து போன நண்பன், எனக்கு புரியவில்லையே, நீ ஏன் தான் அழுகிறாய் என்றான். முல்லா கண்களை துடைத்தபடியே சொன்னார். செல்வந்தர்களான என் மாமா, சித்தப்பா, தாத்தா மூவருமே இறந்து விட்டார்கள். இனிமேல் என் பெயரில் சொத்துக்களை எழுதி வைத்துவிட்டு சாக உறவினர்கள் யாருமே இல்லையே என்றார். மிக முக்கியமான ஒரு கருத்தை உணர்த்துவதற்காக சொல்லப்படும் கதைதான் இது. சந்தோஷத்துக்கும் திருப்திக்கும் எல்லையை நாம் வரையறுத்துக் கொள்வதில் தான் இருக்கிறது. எல்லைகளை நாம் கட்டுப்பாட்டில் இல்லாமல் விரிவடைய செய்து கொண்டே இருந்தால் எந்த சந்தோஷமும் நமக்கு நிம்மதி தரக்கூடியதாக இருக்காது. அவன் மனைவியை பார்த்து, சாப்பாட்டுக்கு ஆம்லேட் இருக்கு, முட்டையை அவிச்சு வைக்க வேண்டியதானே என்றார். 2வது நாள் வீட்டுக்காரன் என்ன பண்ணுச்சுன்னா முட்டையை அவிச்சு வச்சிருந்தது. வீட்டுக்காரர் சாப்பிடும் போது, முட்டை எதுக்கு அவிச்சு வச்சிருக்க, ஆம்லேட் செஞ்சிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி திட்டினார். என்னடா இது வம்பா போச்சு அப்படின்னு 3வது நாள் என்ன பண்ணுச்சு, ஒரு முட்டையை அவிச்சு வச்சு இன்னொரு முட்டையை ஆம்லேட் செஞ்சு வச்சிருந்தது. இன்னைக்கு எப்படி வீட்டுக்காரர் வந்துட்டு நம்ம திட்ட மாட்டாருன்னு நினைச்சது அந்த அம்மா. வீட்டுக்காரர் சாப்பிடும் போது, ஏன்டி இப்படி செஞ்சு வச்சிருக்கிற, ஆம்லேட் செய்ய வேண்டிய முட்டையை அவிச்சு வச்சுக்கிற, அவிச்சு வைக்க வேண்டிய முட்டையை ஆம்லேட் செஞ்சு வச்சிருக்கிற, என்ன இது அப்படின்னு சொல்லி ஓவரா திட்டார். புரியல. பக்கத்துல இருந்த கடைக்கு போய் 5 ரூபாய்க்கு கடலை மிட்டாய் வேணும்னா உடனே கடைக்காரரு, கடலை மிட்டாய் எங்கடானா அலமாரிக்கு மேல வச்சிருந்தாரு. எப்படியோ கஷ்டப்பட்டு எடுத்து இவனுக்கு 5 ரூபாய்க்கு வந்து கடலை மிட்டாய் கொடுத்தாரு. கொடுத்த உடனே அவனும் போயிட்டான். போனதுக்கு அப்புறம் இவர் என்ன பண்ணாரு, கடலை மிட்டாய் தூக்கி அதே அலமாரி மேல வச்சாரு. எப்படியோ சிரமப்பட்டு வச்சுட்டாரு. 5 நிமிஷம் கழிச்சு அதே பையன் வந்தான். மறுபடியும் 5 ரூபாய்க்கு கடலை மிட்டாய்னா சரி சொல்லி மறுபடியும் அலமாரியில இருந்து மறுபடியும் எடுத்து வச்சாரு. எடுத்து வச்சு அவனுக்கு 5 ரூபாய் கடலை மிட்டாய் கொடுத்துட்டு பாட்டில க்ளோஸ் பண்ணி மறுபடியும் அதே அலமாரி மேல கஷ்டப்பட்டு அப்படியே சிரமப்பட்டு வச்சாரு. வச்சதுக்கு அப்புறம் 5 நிமிஷம் கழிச்சு அதே பையன் மறுபடியும் வந்து கடலை மிட்டாய் வேணும்னு 5 ரூபாய்க்கு மேல வச்சிருந்தத பாட்டில எடுத்து கீழே வச்சு அவனுக்கு 5 ரூபாய்க்கு கடலை மிட்டாய் கொடுத்துட்டு மறுபடியும் அந்த மூடியை வந்து க்ளோஸ் பண்ணி அலமாரி மேல தூக்கி வச்சாரு. அப்ப யோசிச்சாரு, இந்த பையன் மறுபடியும் வருவான், மறுபடியும் 5 நிமிஷம் கழிச்சு வந்தானா நம்ம எடுத்து கொடுக்க சௌரியமா இருக்கும், அதனால பாட்டில இங்கேயே பக்கத்திலேயே வச்சுக்குவோம் சொல்லி வச்சிருந்தாரு. அவர் நினைச்ச மாதிரியே அந்த பையன் 5 நிமிஷம் கழிச்சு வந்தான். வந்த உடனே, என்னப்பா இப்போ 5 ரூபாய்க்கு கடலை மிட்டாயா அப்படின்னு. இல்லைங்க என்ன அப்பாட, கடலை மிட்டாய் மேட்டர் ஓவர் அப்படின்னு சொல்லி அப்படியே தூக்கி செல்ஃப் மேல வச்சுக்கிட்டாரு. வச்சோடனே வேற என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அந்த பையனை பத்தி கேட்டார். இந்த தடவை 10 ரூபாய்க்கு கடலை மிட்டாய் வேணும்னா